விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷமும் போன வருஷமும் சரி ஒரு சில கலைக்குழிகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிசல்ட் இல்லை, பில்லெல்லாம் ஒழுங்காக சாவலை, பழைய மாதிரி மருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கம்பெனிஸில் பேசும்போது ஒரு சில மருந்துக்கள் ஒரு சில பாக்கெட்ஸ்லாம் கொடுத்து கூட பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க. அந்த பாக்கெட்டை நாமளும் பயன்படுத்தணும், ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு. அவங்கள்ட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்டேன், இதை வந்து கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா கூட மட்டும்தான் பயன்படுத்தணுமா இல்லை மற்ற கலைக்குழிகள் கூடயும் பயன்படுத்தலாமா? நீங்கள் எந்த கலைக்குழி கூட வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்ற கலைக்குழி கூடவும் அடிக்க கொடுத்துருந்தோம், நல்ல ரிசல்ட் தான். ஸோ அப்போ அது என்ன ப்ராடக்ட், என்ன ஏது, எவ்வளோ பயன்படுத்தணும், அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, ஏன் இது இவ்வளோ இதாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறையா பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது, நிறையா கடைகள் அதை கொடுக்குறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைக்குழி கூட கலந்து பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி விடுவோம் இல்லையா, ட்ரிப்பில் தண்ணி அடைச்சிக்குது இல்லையா, ஸோ அதுக்கும் இதை நம்ம விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ப்ராடக்டை காட்டிடுவோமா? காம்போ எக்ஸ்போ அவங்களுடைய பாஸ்ஃபுளோரே ஹெர்பி ப்ளஸ் எஸ்பி. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட். இதை வச்சுக்கிட்டு வேணால் ஒரு பாத்திரத்தை கொடுத்துருப்பாங்களேன், பாத்திரம் மாற்றுறதுங்கிறீங்க. ஓகேங்களா, காம்போ எக்ஸ்போர்ட்ஸோட பாஸ்ஃப்ளோரி ஹெர்பி ப்ளஸ் எஸ்பி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்கே கம்பெனி சொன்னாங்க. இதை யூஸ் பண்ணுங்கள், கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இவங்க என்ன ஃபீச்சர் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நாம் சொல்லிடுவோம் என்ன விஷயம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸில் போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்த டெக்னாலஜிஸே கிடையாது ஹெர்பி ப்ளஸ். இப்போ நான் கேட்டால் அவங்க இதை கொடுத்தவொடனே இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இல்லையா, அது பேர் கூடமா வர மாட்டேங்குது, இதுதான் வச்சுருந்தா காணும். ஓகேங்களா, மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிளைசல் கூட கலந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எல்லா கலைக்குழி கூடயும் கலந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் 150 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அது மாதிரி கிடையாது கண்ணு அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னதுக்கு தான் சொன்னாங்க, நீ இது ட்ரிப்பில் விடலாம், மேக்ஸ் நீ ட்ரிப்பில் விட முடியுமா அப்படின்னாங்க. லாஜிக்கான கேள்வி, விட முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன இதோட வேலை அப்படின்னா, ரியாக்ஷனோட மீடியம் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக்காக இருக்கும். அதாவது நம்ம எது பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடும், கிராமசான் அடித்தோம்னா உப்பு கூட போட்டுக்குங்க அப்படிம்போம், ஞாபகம் இருக்கா? கிளைசல் கூட உப்பு போட்டுக்கும்போது சால்ட்டு போட்டுக்கும், சாரி அமோனியம் சல்ஃபேட் போட்டுக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னன்னா சால்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் சால்ட் ப்ளஸ் அமோனியமோட கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஃபார் குவிக் அண்ட் ஈஸி டிசால்வ், அதாவது பார்த்திங்கன்னா இது பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால இதோட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தண்ணியில் கரைஞ்சி வேலைகள் சீக்கிரம் நடைபெற்றும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பிசைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகி அதோடைய வேலைகள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா படர்ந்த இலைகளுக்கும் சரி கோரைப்புல்களிலும் சரி இதோடைய வேலைப்பாடுகள் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டோட ஹெர்பிசைட்ஸில் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 21% நைட்ரஜன், இது யூரியாவா, நான் அப்படி தான் பார்ப்பேன். 21% வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்குது, அண்ட் 24% வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. என்னடா சொல்கிற, நைட்ரஜன் சல்ஃபரா அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்கு வந்து சொல்கிறாங்கங்க, அதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பேக்கெட்டிங்லேயும் போட்டிருக்காங்க நைட்ரஜன் அண்ட் சல்ஃபரோட கண்டென்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நைட்ரஜன் என்ன வேலை செய்யும் அப்படின்னு தான் நமக்கே தெரியும். என்ன வேலை செய்யும், ஒளிச்சேர்க்கைக்கு, பச்சைத்தன்மை, இதுக்கெல்லாம் வரும். இதெல்லாம் எப்படா இதை கொள்ளுது அப்படிங்கிறத என்னுடைய டவுட்டாகவும் இருக்குது. பட் ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை பிளான்ட் நியூட்ரியனாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு புரிஞ்ச விஷயம்னா நைட்ரஜனில் இருக்கக்கூடிய நைட்ரேட் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் ஃபார்மேட்டில், ஏன்னா சல்ஃபரும் கூட வருது இல்லையா, எல்லாமே அசிடிக் ஃபார்மேஷனாக போய் அந்த பில்லை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் மேலே பட்டாலுமே ஒன்றுமே ஆகலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் பயிர்களுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இலைகள் மேலே பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே இதுக்கு வரலை. ஓகேங்களா, சரிங்களா, இதெல்லாம் சொல்லிட்டேன். எத்தனை கிராம் ஒரு டேங்க்குக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நான் டேங்க்குக்கு சொல்ல பார்த்த கிடையாது,
1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப 10 லிட்டர் டேங்காக இருந்தால் 100 கிராம் போட்டுக்கலாம். 5 லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா 150 கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம். 150ங்கிறது ஓவராக இருக்கும். ஒரு 120 கிராம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு. பட் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஃப்ளோரல் அப்ளிகேஷன் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 to 10 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு சொல்கிறாங்க. அதுவே நம்ம ட்ரின்ச் பண்ணுறோம், தண்ணியில் விடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 10 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. ஓகேங்களா? இல்லைப்பா நம்ம அதுவும் எனக்கு டவுட்டாக இருக்குது கேட்குமா அப்படின்னா, அவங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ நீங்கள் ட்ரிப்பில் விட்டிங்கன்னா ட்ரிப்பில் இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் யூரியா போடுறேன் அது கூட மிக்ஸ் பண்ணி போடலாமா? தாராளமாக போடலாம். ஒரு மூட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே வேலை செய்யுமாடா செய்யாதாடான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் செக் பண்ணி பார்த்ததால இந்த ட்ரிப் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 100% ஒர்க் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய உப்புக்களை எடுக்கிற வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100% ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கிளாரிக்ஸ். ஸோ இந்த சல்ஃபரோட யூசஸ் என்னடா வேறு இடத்துல இருந்ததுன்னு பார்க்குறீங்களா? அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை, அதை போய் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் எந்த லொக்கேஷன் தெரியல. ஓகேவா? ஸோ சல்ஃபரோட வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று வந்து வேர் முடிச்சுக்கள், வேர் வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு அதுமாரி விஷயத்துக்களுக்கும், அந்த பச்சைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கும், என்சாமெட்டினை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, மற்றும் அந்த ஆயில் கண்டென்ட் இருக்குது இல்லையா? இப்போ மக்காசோள பயிராக இருக்கட்டும், எந்த பயிராக இருந்தாலும் ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி அதோட குவாலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வேலையை பார்க்குறது தான் சல்ஃபர். ஓகேங்களா? ஸோ இதில் நைட்ரோஜனும் இருக்குது, சல்ஃபரும் இருக்குது. ஓகேங்களா? அம்மோனியம் சல்ஃபேட் நைட்ரேட் இன்ஹேபிலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அம்மோனியம் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டென்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் ஃபார்மேட்டாக ஒரிஜினல் அம்மோனியம் சல்ஃபேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நைட்ரேட் ஃபார்மேட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டியாக மாறி அதற்கப்புறம் அதோடைய வேலையை பார்க்குது, இன்ஹேபிலேட் பண்ணுது. டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா பில்லுகள் மேலே அடிக்கும் போது இன்ஹேபிலேஷன் ஆகிடுது. அதே தாவரத்து மேலே அடிக்கும் போது அது வந்து நியூட்ரியனாக செடிகளுக்கு போயிடுது. நைட்ரஜனும் சல்ஃபரும் தாவரத்து மேலே அடிக்கிறப்ப நியூட்ரியனாக போயிடும். கீழே பில்லில் இதில் படும் போது இன்ஹேபிலேட்டர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு புரியாத கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில் வந்து இன்ஹேபிலேட்டர், அதை பார்த்திங்கன்னா சுவாசிக்க முடியாத, ஒளிச்சேர்க்கை ஏற்பட முடியாத போகுது அப்படின்னா, அப்போ செடிகள் மேலே படும்போதும் அதுவும் அப்படி தானே போகும். ஆனால் அதுமாரி எதுவுமே ஆகலை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொரும்பு மாரியாவது இருக்கணும். தீக்காயம் இருக்கும் இல்லையா? அதுமாரி சொரும்பு மாரியாவது இருக்கணும். அதுமாரி சொரும்பு மாரியாகவும் எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, மக்காசோளம் உட்காரமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்த ரிவ்யூ இது. அண்ட் செக் பண்ணி பார்த்ததில் என் வயலில் நான் செக் பண்ணி வந்து நான் இலை மேலெலாம் அடித்து ரிஸ்க்கெலாம் எடுக்கலை. நான் கீழாலேயே அடிச்சுட்டு போயிட்டேன், நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாக்கள் யாராவது அடிச்சிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடித்தவங்க உங்களோட ரிசல்ட்ஸை போடுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இலைகள் மேலே படாது, நீங்கள் கீழாலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போனீங்கன்னா வந்து பக்காவான ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அண்டு முக்கியமாக நம்ம வந்து அந்த கிராம்சன் கூட மிக்ஸ் பண்ணி இதை அடிக்கும் போது 100% ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் மற்ற ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூவாக போடுற ஃபர்ஸ்ட் ஆள் நான் மட்டும்தான். ஓகேங்களா? காம்போ எக்ஸ்பர்ட் டெஃப்ளோரோ ஹெர்பி ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ நாம் தான். இதுக்கு முன்னாடி யாரும் ரிவ்யூவும் போடலை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.